அதர் லாங்குவேஜ்ல வந்து கொடுக்குறாங்க. தமிழ்ல அது ஏன் இல்ல? மெயின் வில்லனெல்லாம் பண்ணியிருக்கேன். மலையாளம், தெலுங்கு, கன்னடத்துல கூட நிறைய மெயின் வில்லன்லாம் இல்லைனா கூட மெயின் கேரக்டர்ஸ் நிறைய டைலாக்ஸ்லாம் வர மாதிரி பண்ணியிருக்கேன். தமிழ்ல வந்து பிகினிங்ல நான் ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டா வந்து அதுக்கப்புறம் ஒரு டைலாக் 2 டைலாக் அப்படி பேச ஆரம்பிச்சு நல்லா ஃபேஸ் தெரியுற மாதிரி கேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சு ஹீரோ கூட வில்லன் கூட இப்படி பண்ண ஆரம்பிச்சு சின்ன சின்ன போலீஸ் கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சு எல்லாமே ஹிட் படம். அதை பார்க்குறவங்க எல்லாருமே மற்ற டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த மாதிரி கேரக்டர்ஸாவே தான் வந்து கூப்பிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் தங்கலான வரைக்கும் அப்படிதான் நான் வந்து ஹீரோ கூட வில்லன் கூட அப்படிதான் பண்ணியிருக்கேன். விக்ரம்ல வந்து வில்லன் கூட பண்ணேன். தங்கலான்ல வந்து கடைசியா நான் வந்து ஒரு ஹீரோ கூட பண்ணேன்னா விக்ரம் சார் தங்கலான் படத்துல தங்கலான்ல பண்ணேன். ஒரு பக்கம் வந்து சரி ஓகே நம்ம இன்னமும் நம்மள வந்து ஹீரோ கூட வில்லன் கூட வர அளவுக்கு அந்த கேரக்டர் பண்ற அளவுக்கு எனக்கு இன்னும் அந்த தகுதி இருக்குன்னு நினைச்சு டைரக்டர்ஸ் கொடுக்குறான்ற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளை இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர்ல கொடுத்து நம்மளையும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சு டைலாக் கொடுத்து நடிக்க வச்சு நம்மளை ஒரு அடுத்து கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் டைரக்டர்ஸ் வரலையேன்ற ஒரு ஏக்கம் எனக்கும் இருக்கதான் செய்யுது. மற்ற லாங்குவேஜ்ல பண்றோம், ஏன் நம்ம தமிழ்ல மட்டும் பண்ணல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கும் இருக்குதான் செய்யுது. அந்த கவலை ஏக்கம் எல்லாமே இருக்குதான் செய்யுது. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வெற்றி பெற்ற படங்கள்ல நடிச்சு ஒரு பெரிய ஹீரோ படங்கள் பெரிய வெற்றி படங்கள்ல நடிச்சு நிறைய படம் கிட்டா இருக்கு இல்லையா, அதுல அந்த மாதிரியே கேரக்டர் பண்ணதுனால தொடர்ந்து அந்த மாதிரி கேரக்டர்ஸே கூப்பிடுறாங்க.